யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இதுவரை பல பகுதிகளை நாம் பார்த்திருக்கிறோம். இறுதியாக இந்த 1ஆவது அதிகாரத்திலே 19 முதல் 27 வரையிலான பகுதியானது அடுத்த பகுதி. இந்த பகுதியிலே யாக்கோபு தேவனுடைய வார்த்தையை முக்கியப்படுத்தி தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூறியிருக்கிறார். அப்போ தேவனுடைய வசனம் என்பது ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானது, அந்த தேவனுடைய வார்த்தை சோதனை வேளைகளிலே எவ்வளவு கிரியை செய்யும், எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கும் என்பது மிக முக்கியமான ஒன்று. கர்த்தருடைய பிள்ளைகள் சோதிக்கப்படும் போது, சோதனையை சந்திக்கும் போது அவர்களுக்கு முதலாவதான உதவி என்பது கர்த்தருடைய வார்த்தை தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டு தான் மற்ற மனிதனுடைய உதவியை நம்ம நாட முடியும். ஆகவே இந்த பகுதியிலே யாக்கோபு தெளிவாக விசுவாசிகள் கர்த்தருடைய வசனத்தை எப்படி கையாள வேண்டும், சோதனையின் போது தேவனுடைய வார்த்தைக்கு எப்படி செவி கொடுக்க வேண்டும், இதையெல்லாம் தெளிவாக கூறியிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். வனாந்தரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அப்போ பிசாசினாலே சோதிக்கப்பட்ட போது இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின விதம் தேவனுடைய வார்த்தை. அவர் உதவியாக எடுத்துக்கொண்டது தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தையினால தான் பிசாசை ஜெயித்தார், சோதனைகளை மேற்கொண்டார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் சோதனைகளை மேற்கொள்ள வேண்டுமானால் நிச்சயமாக நம்முடைய பட்டயமாகிய, ஆவிக்குரிய பட்டயமாகிய வேத வசனங்களை சரியானபடி கையாள வேண்டும். அந்த வசனங்களை அறிந்திருக்க வேண்டும். வசனங்களை தெரிந்திராத பட்சத்தில் பிசாசும் மனிதர்களும் நம்மை ஏமாற்றுவார்கள். பிசாசும் வஞ்சிப்பான், மனிதர்களும் ஏதாவது தவறான காரியங்களை சொல்லி அந்த சோதனை நேரத்தில் நம்மை வழி விலக செய்வார்கள், தேவனை விட்டு விலகச் செய்வார்கள், தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க செய்வார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையானது நமக்குள்ள உறுதியாக இருக்குமேயானால் நம்ம ஒருபோதும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் அதை சுலபமாக நம்மால் மேற்கொள்ள முடியும். வசனம் என்கிற அஸ்திவாரத்தில் நம்ம உறுதியாக நிலை நிற்கணும். இன்றைய கிறிஸ்தவத்தில் இல்லாத ஒரு காரியம், ஜனங்கள் உறுதிப்படாத ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தை தான். கொடுப்பதிலெல்லாம் சில பேர் சிறந்து விளங்குகிறார்கள். கர்த்தருடைய ஊழியங்களுக்கு அள்ளி கொடுப்பதிலெல்லாம் சிறந்து விளங்குகிறவர்கள் உண்டு. ஆனால் தேவனுடைய வசனத்தை குறித்ததான ஞானத்தில், அந்த அறிவில் இன்னும் பரிபூர்ணம் அடையவில்லை. இதனால் அநேக வேளைகளிலே சோதனைகளே விழுந்து போகிறவர்கள் உண்டு, சோர்ந்து போகிறவர்களும் உண்டு. இப்போ இந்த 19 முதல் 27 வரையிலான பகுதியிலே முதல் 3 வசனங்களை இந்த வேளையில் நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். 19, 20, 21. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். 19வது வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே. ஆகையால் முதலாவதாக ஆரம்பிக்கிறார். ஆகையால் என்று சொல்லும்போது இதற்கு முந்தின பகுதியிலே சொல்லப்பட்ட காரியங்கள், சோதனைகளை எப்படி மேற்கொள்வது, சோதனைகளை எப்படி புரிந்து கொள்வது, சோதனை வரும்போது எப்படி சந்தோஷமாக இருப்பது, அந்த சோதனைகளுக்கான பிரதிபலனை தேவன் எவ்வாறு வைத்திருக்கிறார், இவையெல்லாம் சொல்லிவிட்டு ஆகையால், அப்போது காரியங்கள் இப்படி இருக்கும்போது என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். 3 வித அறிவுரை. முதலாவதாக
கேட்கிறதற்கு தீவிரமாயும். கேட்பதற்கு தீவிரமாக இருக்கணும். எதை கேட்பதற்கு? மற்றவர்களை குறித்ததான காரியத்தை அல்ல. இப்போ உலகத்தில் நமக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடியது என்னென்னா, அதிக நேரம் போர் அடிக்காமல் பேச வேண்டுமானால், கேட்க வேண்டுமானால் மற்றவர்களை குறித்து பேசுகிற காரியம். காலையிலிருந்து மாலை வரை பேசினாலும் பக்கத்து வீட்டுக்காரரை குறித்து பேசினால் நமக்கு போர் அடிக்காது. மற்றவர்களை குறித்து குறை கூறினோமானால் நமக்கு போர் அடிக்காது, பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை பேசலாம் அப்படின்னு சொன்னால் முதலாவதாக என்ன வரும்? பிரதர், 20 நிமிஷத்துக்கு மேலே பேச வேண்டாம், 30 நிமிடத்துக்கு மேலே பேச வேண்டாம், இன்றைக்கி வேலை இருக்குது, சுலபமாக நாம் சொல்லி விடுகிறோம் இல்லையா? ஆனால் மற்றவர்களை குறித்ததான காரியம்னு சொன்னால், தவறான காரியங்களை பேசுவதென்றால் எவ்வளோ வேண்டுமானால் நம்ம பேசி விடுகிறோம். யாக்கோபு கூறுகிறார், கேட்கிறதற்கு தீவிரமாயும். எதை கேட்பதற்கு? தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்ம எப்படி இருக்கணும்? தீவிரமாக இருக்கணும். அதில் நாட்டம் செலுத்தணும், அதில் விருப்பம் காட்டணும். அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்கு விரோதமாக, நமக்கு எதிராக வருகிறது என்றால், நம்மை நோக்கி வருகிறது என்றால், அந்த தேவனுடைய வார்த்தை எதற்காக வருகிறது? அந்த தேவனுடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறதா? உற்சாகப்படுவோம். அந்த தேவனுடைய வார்த்தை நம்மை குத்துகிறதா? சோர்ந்து போகாமல் மனம் திரும்புவோம். அந்த தேவனுடைய வார்த்தை என்னை சத்தியத்துக்கு நேராக நடத்த முயற்சிக்கிறதா? அதற்கு கீழ்ப்படிவோம். ஆனால் இன்றைய கிறிஸ்தவத்தில் தேவனுடைய வார்த்தை பேசப்படும் போது நம்முடைய உள்ளம் குத்தப்படுமேனால் நம்ம என்ன செய்து விடுகிறோம்? மனம் திரும்புவதில்லை இல்லையா? அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசிக்கொண்டிருந்த போது யூதர்கள் கேட்டார்கள். அந்த யூதர்களுடைய உள்ளம் குத்தப்பட்டது. அந்த யூதருடைய உள்ளம் குத்தப்பட்டு பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து கேட்கிறார்கள், சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் மனம் திரும்புதல். தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும்போது, அதை தீவிரமாய் நாம் கேட்கும்போது, அந்த வசனம் நம்மை சரிபடுத்த முயற்சிக்கிறது என்றால் அதற்கு நாம் கீழ்ப்படியணும். சத்தியத்துக்கு எதிர்த்து இருக்கக்கூடாது. நீ யார்ப்பா இதை சொல்கிறதுக்கு? நான் அப்படி தான் இருப்பேன் சொல்லக்கூடாது. என்னுடைய பாவங்களை நியாயப்படுத்த, என்னுடைய தவறுகளை நியாயப்படுத்த தேவனுடைய வார்த்தைக்கு நான் எதிர்த்து நிற்க கூடாது. நீ செய்யாத அப்படின்னு வேதம் சொன்னால் செய்யக்கூடாது தான். அதுக்கு இன்னொரு வசனத்தை எடுத்து அதுக்கு விளக்கம் கொடுத்து போராடுறது, நான் செய்கிறது சரிதான் அப்படின்னு போராடுறது. அப்படி போராடுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை தீவிரமாய் கேட்கிறவர்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். அந்த வசனம் சொன்னால் அந்த அப்படியே கீழ்ப்படியணும். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். அப்போ யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்குள் திரளாக சேர்த்து கொண்டு, கடைசி காலத்தில் சம்பவிக்கும் காரியங்களை பவுல் சொல்றார். இறுதி நாட்களில் வாழக்கூடிய விசுவாசிகள் எப்படி இருப்பார்களாம்? ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். ஆரோக்கியமான உபதேசம் அப்படின்னா என்ன? ஒரு குழந்தைக்கு, புதிதாக பிறந்த குழந்தைக்கு நம்ம என்ன கொடுப்போம்? பால் தான் கொடுக்கணும் இல்லையா? புதிதாக பிறந்த குழந்தைக்கு பாலை கொடுக்காம சாப்பாடு கொடுத்தா, இல்லை பிரியாணி கொடுத்தா என்ன ஆகும்? வாந்தி பண்ணிரும், உடலில் பலவித உபாதைகளை உண்டு பண்ணும். ஆனால் அது ஒரு வளர்ந்து வர வர, ஒரு வாலிப வயதெல்லாம் வரும்போது, அல்லது ஒரு 3 வயது 4 வயதெல்லாம் வளர்ந்து வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? கறி, மீன் எல்லாமே கொடுக்குறோம் இல்லையா? எதற்கு கொடுக்குறோம்? ஆரோக்கியமாக வளரணும், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும். இப்போ புதிதாக விசுவாசிகள் சபைக்குள்ளே வரும்போது சாதாரணமான உபதேசத்தை அவளுக்கு கொடுக்குறோம். ஆனால் விசுவாசிகள் வளர வேண்டுமானால் ஆரோக்கியமான உபதேசம் வேணும்.
இப்போ ஆரோக்கியமான உபதேசம் ஏன் கொடுக்கப்படுகிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ பலனடையணும். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தவறாமல் நம்ம கறி மீனெல்லாம் வாங்கி சமையல் பண்ணிடுறோம். ஏன்? உடம்புக்கு ஆரோக்கியம் வேணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட வேண்டுமானால், விசுவாசிகள் பலப்பட வேண்டுமானால் ஆரோக்கியமான உபதேசம் சபைகளில் இருக்க வேணும். ஆனால் சபைகளில் ஆரோக்கியமான உபதேசத்துக்கு இடமே இல்லை. அந்த ஆரோக்கியமான உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்போ ஆரோக்கியமான உபதேசத்தை உள்வாங்காவிட்டா நாம் எப்படி வளர முடியும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி கனி கொடுக்க முடியவே முடியாது. அப்போ பவுல் என்ன கூறுகிறார்? ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி. செவித்தினவு அப்படின்னா விருப்பம் இல்லை. ஆரோக்கியமான உபதேசம் எல்லாம் பேசக்கூடாது பிரதர். ஆறுதலான செய்தியை பேசுங்க. ஆண்டவர் உயர்த்துகிறார், ஆண்டவர் உன்னை பெரிய ஆளாக்குகிறார், கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கொடுப்பார், கர்த்தர் உனக்கு ஒரு வேலையை கொடுப்பார், கர்த்தர் உனக்கு நிலத்தை கொடுப்பார், நீ பெரிய ஐஸ்வர்யனாக மாறுவாய், 1 கோடி ரூபாய் கார் வாங்குவாய். இப்படியெல்லாம் சொன்னால் அதை கேட்பதற்கு நிறைய இருக்கான். தெய்வ நிமித்தமாக, ஊழியத்து நிமித்தமாக நீ துன்பத்தை பாடுகளை அனுபவித்து தான் ஆகணும், சந்தித்து தான் ஆகணும் என்று சொன்னால் அதை கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. அந்த விருப்பமெல்லாம் இல்லை, இல்லையா? 20 நிமிஷம் பிரசங்கம் பண்ணாலே வாட்சி அப்படியே பார்த்துடலாம். அரை மணி நேரமெல்லாம் பேசினா என்ன ஆகும்? இன்றைக்கு எல்லா சபைகள்லையும் வால் கிளாக் வைத்திருக்கிறாங்க, கடிகாரம் வைத்திருக்கிறாங்க. இப்போ என்ன பழக்கம்? ஒரு 20 நிமிடத்துக்கு மேலே பிரசங்கம் போனால் எல்லாருமே இந்த டைம் பார்க்குறாங்க. எதுக்கியா நிறுத்துங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? போதுப்பா, நிறுத்துப்பா, அதான் அர்த்தம். செவித்தினவு. பவுல் சொல்கிறாரு, செவித்துணர்வு உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொள்வார்கள். சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்கள், இவங்க விருப்பமாக பேசணும். இவர்களை குற்றப்படுத்தாத வார்த்தைகள், இவருடைய மனதை புண்படுத்தாத வார்த்தைகள். அப்படி பேச முடியுமா? தேவனுடைய வசனம் அப்படியா சொல்லுது? பவுல் கேட்குறாரு, நான் சாந்தத்தோடையும் அன்போடையும் வர வேண்டுமா இல்லை பிரம்போட வர வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு, இல்லையா? இன்றைக்கு நாம் சபையாரை பார்த்து நான் பிரம்போட வரட்டா அப்படின்னு நம்ம கேட்டா, வாங்க பிரதர் நாங்கள் அருவாளோட காத்துட்ருக்கோம், நம்மால் சொல்லுவான் இல்லையா? நீங்கள் பிரம்போட வாங்க, நாங்கள் அருவாளோடு இருக்கிறோம். அதான் இன்னைக்கு நிலைமை, இல்லையா? அப்போ யாரையும் திருத்த முடியாத ஒரு சூழ்நிலை, சத்தியத்தை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, சத்தியத்துக்கு விரோதமாக செயல்படாத உடனே சபைக்கு எதிராக வந்துடுவார், ஊழியனுக்கு எதிராக வந்துடுவார். இதுதான் நடக்குது. அப்போ அவங்களுக்கு ஏற்றபடி பேசக்கூடிய போதகர்களை திரளாக சேர்த்து கொண்டு வார வாரம் உயர்வை பற்றி பேசணும், வார வாரம் ஆசீர்வாதத்தை பற்றி பேசணும். அப்படின்னா நல்ல ஊழியக்காரன். நீ மனம் திரும்பு ஒரு வார்த்தை சொன்னால், நீ அந்த ஊரை விட்டு போயா, நான் மனம் திரும்பணும் இல்லையோ, நீ ஊரை விட்டு சபையை விட்டு வெளியில் போ, நீ எதுக்கு? ஆனால் யாக்கோபு என்ன சொல்கிறாரு? நீ கேட்கிறதுக்கு தீவிரமாக இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை, ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்பதற்கு தீவிரமாக இருக்கணும். ஆரோக்கியமான உபதேசம் எனக்குள்ள இருந்தால் தான் நான் சோதனையை மேற்கொள்ள முடியும். இப்போ புதுசாக ஒருவனை தெருவில் போய் சுவிசேஷம் சொல்லும் போது, கர்த்தருக்காக சோதனைகளை, பாடுகளை அனுபவிக்க, துன்பங்களை அனுபவிக்க நீ சபைக்கு வா என்று சொல்வோமானால் வருவானா? துன்பங்களை சுமக்கிறதுக்கு நான் ஏன் சபைக்கு வரணும்? அதே வேளையிலே ரட்சிக்கப்பட்டு ஆரோக்கியமான உபதேசத்தில் ஒரு விசுவாசி வளரும்போது வேத வசன அடிப்படையிலே சோதனைகளை, பாடுகளை சந்தோஷத்தோடு அரவணைத்து கொள்வான். அதான் வளர்ச்சி. சோதனை வருதா, வரட்டும். என் மனைவி பிள்ளைகளை நான் இழக்கிறேனா, இழந்துட்டு போகிறேன். என் வீட்டை இழக்கிறேனா, நான் இழந்துட்டு போகிறேன். என் ஆஸ்தி இழக்கிறேனா, நான் இழந்து விட்டு போகிறேன். காரணம் என்ன? எதுவுமே நிரந்தரம் அல்ல. தேவனுடைய சித்தம்தான் நிரந்தரம். எனக்கு அது போதும். அதான் வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி. அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை நமக்குள் வர வேண்டுமானால் அந்த தேவனுடைய ஆரோக்கியமான உபதேசத்தை நாளுக்கு நாள் நாம் கேட்டு விருப்பத்தோடு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ யாக்கோபு என்ன சொல்றாரு? யாவரும் கேட்கிறதற்கு தீவிரம், ரொம்ப ஸ்பீடாக இருங்க கேட்கிறதற்கு.
அடுத்து சொல்றாரு, பேசுகிறதற்கு நம்ம எதிர்மறையா இருக்கோம், பேசுறதற்கு தீவிரமா இருக்கிறோம், கேட்கிறதற்கு மந்தமா இருக்கிறோம் இல்லையா? பேசுகிறதுக்கு பொறுமையா இருக்கணும் பவுல் சொல்றாரு. யாக்கோபு சொல்லுகிறார், பேசுகிறதற்கு பொறுமையாயும். கர்த்தருடைய ரெண்டா எடுத்துக்கொள்வோம். முதல்ல கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நீ பேச வேண்டுமானால், கர்த்தருடைய வார்த்தையை எல்லாரும் பேச முடியவே முடியாது, பேசக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நீ பேச வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு உனக்கு வேண்டும், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட வேதத்தை திறம்பட நீ கற்றுக்கொள்ளாமல் அந்த தேவனுடைய வார்த்தையை பற்றி பேசவே. ஒருவேளை வளர்ந்து வரும்போது தவறுகள் வரலாம், அது வேற, அறியாமல் வரலாம். அதே வேளையில் கற்றுக்கொள்ளணும். தெரிந்தவர்கள் சொன்னால், நன்றாக கற்றுக்கொண்டவர்கள் சொல்வார்களே ஆனால் திருத்தி கொள்ள வேண்டும். இல்லை நான் சொல்கிறதான் சரி. இந்த 2 பேதுருவுக்கு வாங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், அதில் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். எதை? தேவனுடைய வார்த்தையை. பவுலை குறித்து பேதுரு கூறுகிறார். பேதுரு யாரு? கவனிங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடலாம். பேதுரு யாரு? மார்க்கெட்டில் காய் வித்துக்கிட்டு இருக்கிறாரா? அந்த பேதுரு அல்ல. இவர் அப்போஸ்தலனாகிய பேதுரு. இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவுடனே 3.5 ஆண்டுகள் நடந்தவன். ஆதி சபை உருவாகிறதே இந்த பேதுருவின் மூலமாகத்தான் உருவாகிறது, அவனுடைய பிரசங்கத்தின் மூலமாக. அவ்வளோ பெரிய அப்போஸ்தலன், எருசலேம் சபையிலே மூப்பனாக இருந்தவர். இந்த பேதுரு பவுலை குறித்து சொல்லும் போது சொல்றாரு, பவுல் பேதுருவுக்கு பின்னால வந்தவர். பவுலை குறித்து சொல்லும் போது பவுல் சொன்ன நிருபங்களை, சில காரியங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பவுலுடைய எழுத்துக்கள் அவ்வளோ கடினமானவை, என்னாலேயே புரிஞ்சுக்கிற முடியலப்பா. எவ்வளோ தாழ்மை. பேதுரு சொல்றார். நாம சொல்றோம் வேதமா, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லா வசனமும் தெரியும், கண்ணாடி போட்டு பார்த்தா நல்லா தெரியும். உள்ள இருக்க அர்த்தம் தெரியுமா? வசனம் தெரியுறது இருக்கட்டும். இந்துக்காரன் நடந்து போறான் இல்லையா, புறஜாதியாக நடந்து போறான் ரோட்டில், வேத வசனம் எழுதி போட்டிருக்குது, அவனுக்கு தான் தெரியுது. ஆனால் உள்ள இருக்கிற அர்த்தம் தெரியுதா? உள்ள இருக்கிற விளக்கம் தெரியுதா? அதை விளக்கத்தை உணர்ந்து கொள்ள வேண்டுமானால், அறிந்து கொள்ள வேண்டுமானால், சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வது போல, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும். அப்போ உள்ளான அர்த்தங்களை, நிருபங்களானாலும் சுவிசேஷ பகுதியானாலும் வேதத்தில் உள்ள எந்த ஒரு வசனமாக இருந்தாலும் அதை சரியாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரின் உதவி தேவை. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடம், அரை மணி நேரம் வேதத்தை வாசித்து விட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் வேதத்தை ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் ஆராய்ந்து பார்த்தவர்களே சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு அரை மணி நேரம் வாசித்து விட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லையா? பேதுரு என்ன சொல்றாரு? கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுவது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். அப்படின்னா புரட்டுதல் என்றால் என்ன? தோசையை திருப்பி போடுவது போல, அதான் புரட்டுதல். தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற அர்த்தத்தை அப்படியே எதிர்மறையா மாத்துறது, அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் ஒரு விளக்கம் கொடுக்கிறது, அதுதான் புரட்டுதல். இது எவ்வளவு பெரிய பாவம் இல்லையா? பிசாசு இயேசுவை பார்த்து சொன்னா என்ன சொன்னான்? இந்த கல்லுகளை அப்பமா மாற்றும். கல்லுகளை அப்பமா மாற்றவா இயேசு கிறிஸ்து வந்தாரு? அதற்கு வரல. பிசாசு இப்படி தான் சொல்லுவான், இந்த வசனம் இப்படி சொல்லுது, நீ அதை பண்ணி செய்யலாம். பிசாசு சொல்றது இருக்கட்டும், தேவனுடைய நோக்கம் என்ன, அந்த வசனத்திலே மறைந்திருக்கக்கூடிய தேவனுடைய நோக்கம் என்பதை உணராமல், அறிந்து கொள்ளாமல் பிரசங்கம் பண்ண கூடாது. இந்த இதே யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. யாக்கோபு சொல்றாரு,
என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. நீ கற்றுக்கொள்ளாம, வேத வசனத்தை புரிந்து கொள்ளாம பிரசங்கத்தை பேசிடவே தெரிந்து அறிந்த அனுபவங்களிடத்தில் போய் கற்றுக்கொண்டு அந்த வசனத்தின் விளக்கத்தை அறியாமல் நீயா பேசவே கூடாது. இப்போ பேசுகிறதுக்கு நீ என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இல்லாமல் நீ தேவனுடைய வார்த்தையை நீ பேசினால் அது அநேகரை இடற பண்ணும். அநேகரை இடற பண்ணும். இன்னைக்கு அப்படித்தான் பிரசங்கம் போய்கிட்டு இருக்கு. இடற பண்ணுகிற பிரசங்கம் தான். தேவனுடைய திட்டங்கள் என்ன? ஒரு விசுவாசிக்கு இந்த உலகத்தை நீ வெறுத்து தான் வாழணும். இன்றைய பிரசங்கம் சொல்லுது, நீ உலகத்தை நேசித்து வாழ்ந்துக்கோ, நீ ராஜாவின் பிள்ளை, நீ எல்லாவற்றையும் அனுபவித்தான் வாழணும், நீ நல்லா சாப்பிடணும், நல்லா உடை அணியணும், நிறைய சம்பாதிக்கணும், 3-4 கார் உன் வீட்டில் இருக்கணும். இதெல்லாம் வேதம் கற்றுத்தருதா? வேதத்தை சரிவர புரியாமல் நீ தீவிரமாய் பேசுவாயே ஆனால் உனக்கு எதிராக தேவனுடைய தண்டனை, ஆக்கினை காத்து கொண்டிருக்கிறது. அப்போ யாக்கோபு சொல்கிறார், ரொம்ப கவனமாக இரு. ஒரு மனிதனுக்கு சோதனை வருதா, அந்த சோதனையை அனுபவிக்கிற மனிதனிடத்திலே நீ வசனங்களை பேசும்போது கவனமாக பேசு, ஞானமாக பேசு. நீ பேசுகிற வார்த்தைகள் அந்த மனிதனை பலப்படுத்தணும். ஆனால் நீ பேசுகிற வசனங்கள் அந்த மனிதனை இடற பண்ணுமையானால், அந்த சோதனையில் விழப்பண்ணுமையானால் நீ தேவனுக்கு விரோதமாய் போய்விடுவாய். சரி, வருவோம். நீ கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையா. ஆமாம், பொறுமையாக இருக்கும். பேசுகிறதற்கு பொறுமை. இப்போ நம்முடைய செவிகள் இருக்கு இல்லையா, நல்லா கவனிங்க. நமக்கு எத்தனை செவிகள்? 2 செவி. ஆனால் நாக்கு எத்தனை? 1 தான் இருக்கு. இந்த 2 செவிகளும் மூடி இருக்கா? திறந்தே இருக்கு, திறக்கப்பட்டிருக்கு. 2 செவிகளும் 24 மணி நேரமும் நம்ம தூங்கினாலும் செவிகள் திறந்திருக்கிறது. அப்போ நீ கேட்டுக்கிட்டே இருப்பா. நீ பேசுனா மற்றவர்கள் நீ பேசுகிறதை கேட்டு அவன் கற்றுக்கொள்வான். நீ பேசுவ, உன்னுடைய மனதில் உள்ளதை எல்லாம் நீ வெளிப்படுத்துவ. ஆனால் அமைதியை கேட்போமே ஆனால் மற்றவர்கள் மூலமாக நம்ம அறிவை பெற்றுக்கொள்ளலாம், மற்றவரிடத்திலே கற்றுக்கொள்ளலாம். எந்த இடத்துல ஒருவன் அமைதியாக இருக்கிறானோ அவன் ஞானின்னு சொல்லலாம். அதுக்காக எல்லா இடத்துலையும் அமைதியாக இருந்துட கூடாது இல்லையா? எல்லா இடத்துலையும் அமைதியாக இருக்கக்கூடாது. பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டும். அப்போது 2 செவிகளும் திறந்திருக்கு, ஆனால் வாய் மூடி இருக்கு. இந்த நாக்கு செயல்பட வேண்டுமானால் முதலாவதாக நம்முடைய உதடுகள் திறக்கப்படணும், நம்முடைய பற்களும் திறக்கப்படணும். 2 காவல் இருக்கு. இந்த 2 காவலை மீறித்தான் நாக்கு செயல்பட முடியும். அப்போ ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய நாவுக்கு காவல் வைத்திருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்றார்ல, என் நாவுக்கு காவல் வையும். அப்போ ஆண்டவர் எவ்வளோ ஞானமாக செய்திருக்கிறார். தம்பி, நீ எவ்வளோ வேணாலும் கேளு, ஆனால் பேசுவதற்கு பொறுமையாரு, கவனமாக நீ பேசணும் இல்லையா? நீதிமொழியின் புத்தகத்துக்கு வருவோம். 18-13 வாசிக்கலாம். காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியீனமும் வெட்கமுமாய் இருக்கும். பேசும்போது கவனமாக பேசும். கேட்பது எப்படி வேணாலும் கேட்கலாம். ஒரு ஆள் பேசுகிறார் என்றால் அந்த ஆள் என்ன சொல்ல வருகிறார் என்பதை தெளிவாக கேட்டு பொறுமையாக கேட்டு அவர் பேசி முடித்த பின்பு பேசுவது தான் ஞானம். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கேட்பதற்கு முன்பதாகவே பேசுவோமானால் நம்மை போல புத்தியீனமானவர்கள், மூடர்கள் யாரும் இருக்க முடியாது. நேரம் இல்லாதபடினால இதெல்லாம் ரொம்ப விளக்க முடியாது. அதே அதிகாரம் 15வது வசனம். புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். அப்ப அர்த்தம் என்ன? யாக்கோபு சொல்றாரு, நீ கேட்கிறதுக்கு தீவிரமாறு. அப்படின்னா நீ ஞானத்தை கற்றுக்கொள்வதற்கு, மற்றவர்கள் மூலமாக அறிவை பெற்றுக்கொள்வதற்கு நீ தீவிரமாக இருக்கணும். ஆனால் பேசுகிறதற்கு எப்படி இருக்கணும்? தீவிரமாக பேசணும், பொறுமையாக இருக்கணும். ஒரு வார்த்தை நம்ம சொன்னால் போதும். அந்த ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க முன்னா ஒரு 10,000 வார்த்தைகள் வந்துவிடும். வேதம் அதை அனுமதிக்கலை. நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கணும். அதே நீதிமொழிகள்
10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ தெளிவா போட்டிருக்கா. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. நீ அதிகமா பேசினா உன் வார்த்தையில கண்டிப்பா பாவம் இருக்கும். நிச்சயமா உறுதியா சொல்லலாம், அதிகமாய் பேசுகிறவனிடத்திலே அதிக தவறுகள் வரும். ஆனால் அடுத்த பகுதி சொல்லுது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். இதைத்தான் யாக்கோபு சொல்றார். நீ கேளுப்பா, எவ்வளோ வேணாலும் கேட்டுக்கோ, காலையிலேருந்து சாயந்தரம் வரை நீ கேட்கலாம். ஆனால் பேசுவது குறைவாக பேசு, ஞானமாக பேசு, யோசித்து பேசு, சிந்தித்து செயல்படணும். அதே நீதிமொழிகள் 17:27. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 27வது வசனம். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், கண்ட்ரோல் பண்ணுறான். தன் வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, திடீர்னு பேச விடக்கூடாது. யோசிக்காமல் சிந்திக்காமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசிவிடக் கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகளானாலும் அப்படித்தான். சோதனை நேரங்களிலே தேவனுடைய வார்த்தைகளை ஞானமாக நம்ம கையாள வேணும். இப்போ யாக்கோவுக்கு வருவோம், நேரம் இல்லை, யாக்கோவுக்கு வருவோம். 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். இல்லையா? கோபிக்கிறதற்கு தாமதமாய் இருக்க கடவர்கள். 3வது காரியம் என்ன சொல்றாரு? கோபப்படுவதில், ஆமாம், அதுக்காக கோவப்படு, கொஞ்சம் தாமதமாக கோவப்படு, நாளை கோவப்பட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லலை. கோபம் வந்தோடனே அடக்கிக்கிட்டு 1 மணி நேரம் விட்டு கோவப்பட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லலை யாக்கோபு. இல்லையா? இன்றைக்கு பேசுகிறதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன், நாளைக்கு உனக்கு வேடிக்கை, நீ வீட்டுக்கு வா, அங்கே போய் பேசிக்கிறேன். சபை முடிந்து நீ வீட்டுக்கு வா, அங்கே போய் பேசிக்கிறேன். அங்கே போய் கோபத்தை வெளிப்படுத்த அந்த அர்த்தத்தில் யாக்கோபு சொல்லலை. ஏன்னா நம்மளுக்கிட்ட கவனமாக தான் சொல்லணும், இல்லையா? இல்லைன்னா அதையும் தப்பாக எடுத்துருவாங்க. அப்போ கொஞ்சம் லேட்டாக கோவப்படலாம் போல போலத. கோபமே படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கோபமே இருக்க கூடாது. அப்போ கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். அப்படின்னா சோதனை வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, கோபப்படக்கூடாது. அந்த சோதனையை பார்த்து கோபப்படுவோமானால் அந்த கோபமானது தேவனுக்கு எதிராக நம்மை தூண்டிவிடும். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், நீங்களும் அதே மாதிரி செய்திடக்கூடாது. இப்போ நானும் ரட்சிக்கப்பட்டு வந்த புதுசில் சோதனைன்னா தாங்க முடியலை, பயங்கரமான சோதனை. நானும் பொறுத்து பார்த்தேன். அப்போ அந்தளவுக்கு நான் வளரலை, வளர்ச்சி இல்லை. ஒரு நாள் காலையில் ஒரு 11 மணி இருக்கும், வீட்டில் இருந்தேன். கோபம் பயங்கரமாக அதிகரிச்சிச்சு. கடவுள் இருந்தால் ஏன் இப்படி செய்கிறாரு, கடவுள் இருந்தால் ஏன் எனக்கு இவ்வளவு துன்பங்கள், என்னால் தாங்க முடியலை. முன்னால் பைபிள் இருந்தது, புது பைபிள் எடுத்து துண்டாக கிழிச்சிட்டேன். துண்டா அக்கு வேற ஆணி வேற பைபிளெல்லாம் கிழித்து அப்படியே பாத்ரூமில் போட்டு தீய கொளுத்தி விட்டேன். சரியாது? எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய ஒரு தவறு. சோதனை வரும்போது தேவனுக்கு விரோதமாக நான் கோவப்படக்கூடாது, இந்த சோதனைக்கு விரோதமாக நான் கோவப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் வளருகிற நீங்களும் நானும், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய சபையிலே வளரக்கூடியவர்களாகிய நாம் சோதனைகளை பார்த்து தேவனுக்கு எதிராக கோபம் கொள்ளக்கூடாது. நமக்கு எதிராக நம்மை சார்ந்தவர்களுக்கு எதிராக நம்ம கோபம் கொள்ளக்கூடாது. அந்த சோதனைகள் வரும்போது அந்த சோதனைகளை மேற்கொள்ளத்தான் கற்றுக்கொள்ளணும், இல்லையா? அடுத்து சொல்லுகிறார், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. சோதனை வரும்போது நீ கோபப்பட்டு விட்டால் தேவன் எதற்காக அந்த சோதனையை அனுமதிக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் போயிரும் தம்பி. தேவனுடைய நீதியை உன்னால் நடப்பிக்க முடியவே முடியாது. உன்னுடைய கோபம் தேவனுடைய நீதி உன்னில் செயல்பட முடியாத அளவுக்கு உன்னை கெடுத்து விடும். அப்போ சோதனை வேளைகளில் 3 காரியத்தில் கவனமாக இருக்கணும். என்னென்ன காரியம்? கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்கணும், பேசுகிறதற்கு பொறுமையாக இருக்கணும், கோபிக்கிறதற்கு தாமதமாக இருக்கணும். 21வது வசனத்தை வாசித்து நிறைவு செய்யலாம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும்
நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பகுதியில் என்ன சொல்லி முடிக்கிறாரு? நீங்கள் என்ன செய்யணும்? துர்க்குணத்தை எல்லாம் ஒழித்து விட்டு சாந்தத்தோடு கூட தேவனுடைய வார்த்தையை உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளணும். தேவனுடைய வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் தான் இந்த சோதனைக்கு எதிர்த்து நிற்க முடியும், சோதனையை மேற்கொள்ள முடியும். இது சாதாரண விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்து முதலாவதாக சந்தித்தது, ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு சந்தித்தது எது? மிகப்பெரிய சோதனை. சிலுவை மரணம் வரையும் அவருக்கு சோதனை வந்தது. ஆனால் சிலுவை மரணம் வரை சகித்தார் இல்லையா? பேதுரு ஒரு முறை வந்து சொல்கிறான், ஆண்டவரே, போதகரே, நம்ம எருசலேமுக்கு போக வேண்டாம், அங்கே போனால் உம்மை கைது செய்து சிலுவையிலே அடித்து கொண்டு விடுவார்கள், போக வேணாம், கொண்டு விடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். பேதுரு மாதிரி நிறையா பிரசங்கியார் இன்னைக்கு இருக்காங்க இல்லையா? சோதனை வரும்போது அப்படியெல்லாம் சொல்லிக்கூடக்கூடாது. நீ மரிப்பது தேவ சித்தமானால் மரித்து தான் ஆகணும். நீ அடிக்கப்பட வேண்டியது தேவ சித்தமானால் அடிக்கப்பட்டு தான் ஆகணும். நீ உன் குடும்பத்தை இழக்க வேண்டியது, உன் சொந்த பந்தங்களை விட்டு பிரிய வேண்டியது தேவனுடைய சித்தமே, ஆனால் பிரிந்து தான் ஆகணும். அதற்கு எதிர்மறையானது பாவம் இல்லையா? அப்போ வசனத்தை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்யலாம். கொலோசையர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும், நல்லா கவனிக்கணும், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. நமக்குள்ளே எது வாசமாக இருக்கணும்? கர்த்தருடைய பிள்ளைகளின் மனதிலே வாசமாக இருக்க வேண்டியது கோபம் அல்ல, வைராக்கியம் அல்ல, சண்டை அல்ல, குரோதங்கள் அல்ல, பண ஆசை அல்ல, பொருள் ஆசை அல்ல, இச்சை அல்ல. தேவனுடைய வசனம் இருக்கணும். அந்த தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கணுமா? சும்மா மனப்பாடமாக இருக்கக்கூடாது. நிறைய வசனம் எனக்கு மனப்பாடமாக தெரியும் பிரதர். மனப்பாடமாக தெரிந்திருப்பது வேற. ஆனால் அந்த வசனங்களின் அர்த்தத்தை உணர்ந்து அந்த வசனங்களை மனதிலே வைப்போமான நம்மை போல பலசாலிகள் யாரும் இருக்க முடியாது. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும், சகல ஞானத்தோட. அப்போ சோதனை வருதுன்னா எதுக்கு வருது? எதற்காக சோதனையை தேவன் அனுமதிக்கிறார்? இந்த சோதனை எங்கிருந்து வருகிறது? யாரால் வருகிறது? தேவனிடந்து வருகிறதா? பிசாசினிடத்திலிருந்து வருகிறதா? என்னுடைய இச்சையினாலே வருகிறதா? வசனம் தான் தீர்மானிக்கும். வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். வசனத்தை உணர்ந்து அந்த வசனத்தை குறித்ததான சரியான ஞானம் நமக்குள்ள இருக்கணும். அதான் யாக்கோபு சொல்கிறேன். ஆகவே இந்த பகுதியில், அடுத்து வரப்போகிற பகுதியில் யாக்கோபு எதை குறித்து பேசுகிறார் என்றால், நிலையான, நித்தியமான, நம்மை தேற்றக்கூடிய, நடத்தக்கூடிய, உயர்த்தக்கூடிய, ஆசீர்வதிக்கக்கூடிய நித்தியமான வசனத்தை பற்றி பேசுகிறார். தொடர்ந்து அந்த பகுதியை வாசித்து வாங்க. அடுத்த வாரத்தில் அடுத்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்லவிருக்கிறோம்.